என்னம்மா? சித்தப்பா சின்னம்மாவை அடிச்சு கொல்லுது. ஐயோ வந்துட்டேன். இப்பதாம்மா எனக்கு உயிரே வந்தது. இதெல்லாம் என்னம்மா? என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நீங்க உங்க புள்ள வளர்க்குற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ 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 ஐயோ, எந்த கொலகார பள்ளிய பொண்ணு அடிச்சு தலையில் தூக்கி போட்டுக்கிறானே. ஐயோ என்ன எவன்னு சொல்லு. இந்த பர்வதம் யாருன்னு காமிச்சு போடுறேன். இதனால என் சொத்தே காலியானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கை பாத்துறேன். சொல்லுடி. ஒண்ணு இல்லம்மா, நான் சந்தைக்கு போனேன்னா அங்கே என்ன நடந்தது? நடந்தது பூரா எப்படிமா சொல்றது? சும்மா சொல்லு, எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சந்தைக்கு போனேன்னா அங்கே ஒரு பெரிய சுழல் காத்து அடிச்சது. அதுல மாட்டிட்டு கீழே விழுந்துட்டேன். கண்ணு முடிச்சு பாக்குறேன், தண்ணி கூட கிடக்குறேன். உடனே அம்பாதுரை பர்வத்தம் உன் பேரை சொன்னேன். பத்திரமா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆமா, போறதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சேன், சாப்பிடல? அப்படியா? இப்ப போறோம். சீதா சீதா, என் வயிற்றுல பாலை வாத்தியம்மா. நீ எங்கே அவனை காட்டி கொடுத்துடுவோன்னு பயந்துட்டேன். பாப், அவர் ரொம்ப நல்லவருக்கா. நான் தான் அவருக்கு கோபம் வரும்படியா நடந்துகிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், அவர் மனசை மாத்தல. என் பேரு சீதா இல்ல. சீதா காளிமுத்து முரடு, உருப்படாதவன் அப்படின்னு ஊரே சொல்லுது. நான் பாக்குற கண்ணால் அவனை பார்க்க வேறு யாரும் இல்லையே. அவன் குடியும் குடுத்தனமா வாழ முடியாமலே போயிடும்போது நான் இத்தனை நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் துயரத்தை போக்க கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. அக்கா, உங்க ஆசை மட்டும் இருந்தா எனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். என் தங்கையே இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியா வர்றான்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. அந்த ராமர் தான் உனக்கு வெற்றி தேடி கொடுக்கணும். மண்ணை வச்சுட்டு என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு சித்தப்பன் இருக்கிற மண்ணெல்லாம் தலையில வச்சுட்டு பொட்ட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பேற்பட்ட கஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவை சம்பாரிச்சு போடுறேன் ஐயா. ஆகா, நான் எதை எடுப்பேன், எதை விடுவேன்? யார் நீங்க? ஆகா காஞ்சரே, கொஞ்சம் அப்படி நில்லாயா. அட சிந்தாயா, யாரு கொண்டாயா? என்னது அற்புதமான கைய கொண்டாயா? ஆகா ஆகா ஐயா, இந்த ரெண்டு கையை வச்சுத்தான மண்ணை போட்டு பேச பேச அறிவு காளி. ஐயா ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லல, அறிவுடைய நம்பி செட்டியாரோட அண்ணன் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்குன்னு. இதாவது செட்டியார்கிட்ட பணம், இங்க அறிவு, ரெண்டுக்கும் சதா டபின் தான் மோதல். தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை, என் கால விழலாமா? ஐயோ கலைஞரே, நான் உங்க பெருமையை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செய்துக்குங்க. எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆண்டு அரசனுடைய அட்ரஸே இல்லாம போச்சுயா. அன்னைக்கே கட்டி வச்சான் தஞ்சையில கோவில், அன்னைக்கே வெட்டி வச்சான் மகாபலிபுரத்துல ஆனை. ஆனா இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து என் உலகம் பூரா வந்து பார்த்துட்டு போகுதுயா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பிரம்மாவே வந்து கலைஞரே நீ செஞ்சு வச்சிருக்கிறியா இந்த அழகான பொம்மைங்க, இதுல ஒரு செட்ட குடியா என் ஸ்வீட் ஹார்ட் சரஸ்வதிக்கு கொண்டு போய் பிரசன்ட் பண்ணு கேட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. காளி, அவர்கிட்ட சொல்லு, முடிஞ்சா கஷ்டப்பட்டாவது என்ன மாதிரி ஒரு பொம்மையும் செஞ்சு இப்படி முன்னாடி வையா. அப்பதான் மத்த பொம்மையினுடைய அழகெல்லாம் எடுபடும். அறிவு கொட்டுது, அறிவு கொட்டுது. பாரியா, இதை வச்சே உலகம் பூரா டிராவல் பண்ணிருக்கிறாங்க. இன்டர்வியூ கார்டு இல்லாம இவர் இன்டர்நேஷனல் பிகர். எப்படி ஒரு காலால ஆடி தன்னுடைய டான்ஸ பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ, அது மாதிரி உலகம் பூரா இவரை வித்துத்தாயா நாம நம்ம நாட்டினுடைய மானத்தையே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கலைஞரே, நீ வாழ். ஏன் தம்பி, உண்மையாவே இந்த சிலையெல்லாம் வெளிநாடு போகுதா? இது எப்படி போகும்? பாவம், எங்க சித்தப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். ஏன் காளி, உங்க அண்ணன் இன்னும் பஸ்ஸே ஏறணும் இல்லையா? உங்க சித்தப்பன் ஏற விட்டாதானே? அது சரி, ஏற விட்டாதான் அவன் குட்டு வெளிச்சம் ஆயிடுமே. உன் குட்டை உடைக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். என்ன அது அக்கிரமா இருக்குது? இவ்வளவு பொம்மை என்னமோ தான் தான் செஞ்சதா சொல்லி ஒவ்வொன்றையும் மாணிக்க போட்டு கீழே குத்துன்னு குத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. உண்மையான கலைஞர் பாவம் இங்க ஒளிஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க எல்லாம் போட்டோ எடுத்து நாளைக்கே பத்திரிக்கையில திருடர்கள் ஜாக்கிரதை கலை உலகில். திருடங்களுக்கு கீழே எங்க சித்தப்பன் போட்டோ வரும், கலைஞனுக்கு கீழே உங்க போட்டோ வரும். நாளைக்கே டாம் அடிக்கல என் பேரு பொதுநல தொண்டன் அறிவுடைய நம்பி இல்ல. அட போ தம்பி, விளம்பரத்தினால வயர் நிறைஞ்சிடுமா? என் தங்கச்சி சிவகாமி கல்யாணத்தை நடத்திடணும்னு 4 வருஷமா முயற்சி பண்றேன். 500 ரூபாய் கிடைக்கல. கலைஞனா கத்திரிக்காயா? என்னங்குது, உங்களுக்கு கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தானே தேவை. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கும் போது அந்த கஞ்சனை வந்து பாருங்க, வாங்கி தர்றேன். முதல்ல போட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க. ஐயோ, போட்டோல நின்னா ஆயுசு குறைஞ்சு போடுவாங்க. அறிவு,
நான் எங்க அண்ணியை பிடிச்சிட்டு வர்றேன், நீ எங்க அண்ணனை பிடிச்சுக்க. 2 பேரும் ஒண்ணா நிறுத்தி வச்சு ஒரு போட்டோ எடுக்காம உண்டாத. பொம்மை கலைஞர சோத்தையும் 4 வேற டிஃபனையும் தலகாணியில பஞ்ச போட்டு அடைக்கிற மாதிரி அடன்னு அடைச்சு ஏழைங்க வயிற்றுல கொட்டிட்டு யமலோகத்துக்கு போறானே, இவெல்லாம் மனுஷனா? மத்தவங்களுக்கு நாட்டுக்கு என்ன செஞ்சான் அதான் கேள்வி. யார்கிட்ட வந்து கேட்கறடா கேள்வி? இந்த ஊர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? வெளியே சொல்ற மாதிரி இருக்கா? படம் பிடிச்சு காட்டுவேன்டா, படம் பிடிச்சு காட்டுவேன். போன மாசம் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு வாழைத்தண்டு லைட்ட போட்டு அதுல என் பேரை வேற எழுதி வச்சிருக்கேன். கிடைக்கிறதே கொஞ்சம் வெளிச்சம், அதுலயும் பேர் எழுதி மறைச்சேன் சார். மத்தியான சாப்பாடு வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் போடணும் அப்படின்னு அரிசி கேட்டான், வந்து உடனே கொடுத்தேன். எவ்வளவு? பட்டம் படியில ஒரு படி அத்தனை பசங்களும். ஆமா, எங்க அப்பா ஒரு சத்திரம் கட்டி வச்சிருந்தான். அப்ப அதுல காலி பசங்களும் பேய் பசங்களும் வந்து சதா படுத்து தூக்கிட்டு இருந்தாங்க. அந்த பயகளை எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டு ஜனங்க குடி இருக்கிறதுக்கு வசதியா வீட்டை கட்டி விட்டேன். சும்மாவா? வாடகை. இதை விட என்னடா செய்யணும்? போதுமே விடுறா பின்ன. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற, இந்த ஊர்ல எந்த பயலாவது நினைக்கிறானா? நாளைக்கே நீ போயிட்டேன்னு வையே, இல்ல ஒரு 15 நாள் தள்ளி இருச்சு தப்பா. இந்த மண்ணாடி மங்கலத்துல மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு ஒரு தர்ம பிரபு உன்னதான் நான் தான் பின்னவன். அது மாதிரி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு? அதனாலதான் உடனடியா உன் ஞாபகார்த்தமா ஒரு நினைவு சின்னம் ஏற்படுத்தணும்னு சொல்றேன். அடே அறிவு, இப்பத்தாண்டா உனக்கு அறிவு சரியா வேலை செய்யுது. இப்போ என்ன செய்ய போறேன்? முச்சந்தியில நிக்க போறேன். ஏண்டா என்ன முச்சந்தியில நிறுத்துறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சேன்? என்ன சித்தப்பா கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்க? என்னடா புரியாம? தப்பாவே நினைக்கிறீங்களே. தப்பு. உங்களை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அதை முச்சந்தியில நிக்க வைக்கலாம்னு சொல்றேன். சிலை பலே வைக்கலாமே, நிக்குமே. என்ன செலவாகும்? ஒரு 10,000 ரூபாய் போகும். 10,000 போகும். போகட்டும், எனக்கு சிலை வேண்டாம். சித்தப்பா என்ன சித்தப்பா? டேய், தெருவுல பிள்ளையார் சிலை 2 நாள் வைக்கிறான், என் சிலைக்கு 10,000-மா? பிள்ளையார நீங்களும் ஒண்ணா? அது பிள்ளையாரு, நான் மாணிக்கம். உங்க உயரத்துல அகலத்துல இதே அழகா ஒருத்தர் சிலையா பண்ணணும்னா எவ்வளவு சிரமம். அது மாதிரி செய்யறதுக்கு இந்த ஊர்ல இந்த மருதமுத்து அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மருதமுத்து நம்ம ஆளு. அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். 1000 மண்ணாங்கட்டியாவது. இது வியாபாரம். எது சிலை வைக்கிறதா? இதுல எல்லாம் நீ தலையிடாத. நான் அவனை பார்த்து பேசி 500 ரூபான்னு முடிச்சு விடுறேன். கும்பிடுவேனுங்க. வாயா, உனக்கு 100. 500 நீங்க அதுக்குள்ள குறைச்சாச்சா? இல்லடா, அந்த ஆளுக்கு 1000 சொன்னேன். இருக்கட்டே. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ வந்துட்ட. அப்படிங்களா? உனக்கு 500 ரூபாய் கொடுக்கறதா முடிவு பண்ணிவிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. அந்த பணத்துக்காக நீங்க என்ன வேணாலும் எழுதி வாங்கிக்கிங்க. பாத்தியா சித்தப்பா, பொம்மை செய்து தர்றதுக்கு நோட் எழுதி தரேங்கிறாரு. கலைஞரே, எங்க சித்தப்பா மாதிரி நீங்க ஒரு சிலை செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு 500 ரூபாய் தரதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல சித்தப்பா? இந்தாங்க 50 இருக்கட்டும், வச்சுங்க, அட்வான்ஸா வச்சுங்க. சிலை செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி 450 ரூபாய் பணத்தை கொடுத்துருவோம். நம்ம செட்டியார போல சிலையை செஞ்சு மண்டையில வைக்க போறாங்களாம். அந்த சிலையை நான் தான் செய்ய போறேன். அதுக்கு 500 ரூபாய் பேசி 50 ரூபாய் முன்பணமா கொடுத்துருக்காங்க. இத பார். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம சிவகாமிக்கு உடனடியா மாப்பிள்ளை பாருங்க. பின்ன எனக்கு அதை விட வேற வேலை என்ன? ஆமா, உன் குழந்தை விஷயம் என்ன ஆச்சு? சத்தம் போட்டு பேசாதீங்க. சீதா அவனை எப்படியும் வழிக்கு கொண்டு தருவா. பகவான் புண்ணியத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2 கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சிடலாம். அண்ணியா? என்னடி இது புதுசா? எங்க அண்ணன் அண்ணியும் உன் கல்யாண விஷயமா தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு. பாத்தியா, இந்த வீட்டுல யாரு கல்யாணம் பண்ணிட்டு நான் மருமகளா வர்றது? ஒருவேளை நீ ஆம்பளையா பிறந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பேன். ஏன் எங்க சின்ன அண்ணன் இல்லையா? இருந்த என்ன பிரயோஜனம்? உங்க சின்ன அண்ணனுக்கும் கருங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? கருங்கல்லா நானு? சிவகாமி, இந்த பூசணிக்கா பெத்த புத்திரிய கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச சொல்லு. கையில என்ன வச்சிருக்க தெரியுமில்ல? கேட்டியா? கையிலே அருவாள் இருக்கா. தப்பி தவறி பொம்பளை அவர் பக்கத்துல போயிட்டா சரக் வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாரு. சந்தேகம் என்ன? அனுமார் பக்தன்கிட்ட பொம்பளைக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கல்யாணம் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் சொல்ற ஆம்பளை காட்டுல போய் தெரியாம வீட்டுல என்ன வேலைன்னு நான் கேக்குறேன். தங்காட்சி என்ன சொல்றா தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்காதவெல்லாம் காட்டுக்கு போகிறாங்களா? உங்க மாட்டேன். போறியா இல்லையா? போட்டேன். போய் வேலையை பாரு. போறேன். போடா. அக்கா அழாதடி, உனக்குதான் சொல்லி இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் கேட்பான்.
ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த தலைவெட்டியான் பாறையில இருக்கிற ஆஞ்சநேயரே நேர்ல வந்து சொன்னாதான் கேட்காம போல் இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.